தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. நீங்க எல்லாருமே எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உங்க காளையோட பேர் என்ன? இன்னைக்கு ஜெயிச்சு வந்திருக்கு, இது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் வந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா ஐநாவலம். இது பேர் மாடு பேர் ராக்குமா, ஆனால் சாமி மாடு. ஆனால் ராக்குமான்றத ராக்குன்னு தான் சொல்லுவான். பெரிய மாடு வீட்டில் இருக்கு. இது ராக்கு சின்ன மாடு. விளாண்டது நல்லா விளாண்டு வந்துச்சு. இன்னைக்கு நல்லா எப்பயும் போல வெளியேறிச்சு. எதிர்பார்த்தது வெற்றி நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எத்தனை வாடி இது போயிருக்கு? இது ஒரு 10 வாடி போயிருக்கு. 10 வாடியுமே வெற்றி தான். நீங்க வாடி கூட்டு வரதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ட்ரைனிங் எல்லாம் பண்ணி கூட்டு வருவீங்க? என்னெல்லாம் சொல்லி கூட்டு வருவீங்க? என்னெல்லாம் பிராக்டிஸ் கொடுப்பீங்க? என்ன சாப்பாடு எல்லாம் கொடுப்பீங்க? ட்ரைனிங் பருத்தி விதை, சாப்பாடு பருத்தி விதை, தோரந்தூசி, உளுந்த குருணை, இப்படித்தான் மாட்டுக்கு தீவனம் எல்லாமே. அது சல்ட்டின்னு வந்தாவே பச்சரிசி கிசரிசின்றத மாட்டுக்கு தீவனம்ன்றது அதை தனியாக வீட்டில் எப்படி ஒரு பிள்ளை எப்படி பார்க்குறோமோ அதுமாரி தான் ஒரு மாட்டுக்கு இறைய வைப்போம். மாட்டை அப்படி வச்சு தான் பார்த்து இன்னைக்கு வாடியில் அவுத்துருக்கோம். 2026 முதல் காலம் நல்ல வெற்றி. இந்த ஒரு காலக்காக இத்தனை பேர் வந்திருக்கீங்களா? ஆள்லாம் கம்மி. இன்னும் உள்ள நாங்க ஐநாவலம்னு இந்த ராக்கமான்னு பேர் சொன்னாவே என்ன வாடிக்குள்ள எத்தனை பேர் என்ன பாண்டு ஒரு சில ஊர்ல பரிசே கொடுக்காம மெரிட்லாம் விட்டுருக்காங்க. ஏன்னா அவ்வளவு பேர் வாடியை அடைச்சு வருவோம். எங்க ஊர்ல மாட்டுக்கு ரசிகர்ண்டா அவ்வளவு பேர் இருக்கும். ஏன் இந்த காலம் ஸ்பெஷலா? வாடியில ஊர்லயே சாமி மாடுன்ற போது நிறைய பேர் வருவாங்க. ஊர் எல்லா பேருமே வருவாங்க. ரசிகர் இருந்தா அதிகம் அந்த மாதிரி. இப்ப நீங்க அதாவது அந்த லைன்ல நின்னு வரதே ஒரு பெரிய பாடா இருக்கு. இப்ப எல்லாம் நான் போய் எல்லாத்தையும் பேசிட்டு வந்தேன். அதுல இருந்து வரதுக்கே பெரிய பாடா இருக்கு. அதுல இருந்து உங்க வாடியில ஜெயிச்சு அப்படி வெளியில வரப்போ என்ன சவுண்ட் கொடுத்தீங்க நீங்க எல்லாரும்? இன்னைக்கு நான் ரொம்ப லாங்கா போட்டாங்க. பெறவாடிலாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர்ல இருந்து வந்துருக்க மாட்டை பிடிச்சேவன். அங்கங்க வரிசையை போட்டு, ஆனா தள்ளுவாடி எதுவும் போடல. மாடு சிறப்பா ஏதோ கொஞ்சம் கஷ்டம்லாம் மாடு அவுத்து அன்னைக்கு. ஆனா நடந்து வந்ததே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெளியில ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க? வர கவுரு போறது ரொம்ப கஷ்டமாயி போச்சு இன்னைக்கு. என்ன எப்பயும் போல தம்பி என்னைக்குமே வெற்றி பெறுவான்னு தெரியும். சந்தோஷம் தான் என்னைக்குமே. வெற்றி பெறுவான்னு தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு இன்னொரு புதுசா ஒரு விளையாட்டை காமிப்பான்னு எதிர்பார்த்தான். எப்பயும் போல வெளியேறுமே நல்லா வந்துச்சு. அவ்வளோ. இப்ப வீட்டுக்குலாம் போன் அடிச்சு சொல்லியாச்சா நம்மளோட காளமாடு ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்களா? வீட்டுக்கு போனோடனே இவருக்கு என்ன காத்திருக்கும்? என்ன மாதிரியான ரிச்சுவல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க போனதுக்கு அப்புறம்? இன்னைக்கு நாங்க போன் அடிக்கணும்லாம் தேவையே இல்லை. வீட்லயே பார்த்து ராக்குன்னு குரூப் இருக்கு வாட்ஸ்அப்ல. நேரம் ஒரு 10 பேராவது ஸ்கிரீன்ஷாட் குரூப்ல போட்டிருப்பாங்க. வீட்டுல எல்லா பேருமே அந்த டிவி முன்னாடி நேரம் ஒரு சின்ன குழந்தையில இருந்து இன்னைக்கு மாடுன்னு நம்ம மாடு போயிருக்குன்னு டிவியில தான் இருக்கு. நம்ம ஊர்ல இருந்து எல்லா பேருமே. அப்போ உசிலம்பட்டி என்டர் ஆகுறப்ப இன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன் காத்திருக்கு இவருக்கு. அது சிறப்பு. எப்பயுமே ஊருக்குள்ள போகும்போதே சிறப்பு இருக்கு. எப்பயுமே இருக்கேன். இன்னைக்கு இருக்கும் கண்டிப்பா இருக்கேன். நிறைய காளமாடு கூட எல்லாருக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதாவது எனக்கும் அதுக்கும் ஒரு இமோஷனல் பாண்டிங் இருக்கும். அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் ராக்கிக்கும் இல்ல மத்த யாருக்கும் ராக்கிக்கும் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு? இல்ல இந்த சம்பவத்தை என்னால மறக்கவே முடியாது அப்படின்னா ஏதாவது ஒண்ணு இருக்கா? மறக்கவே முடியாதுன்னா இன்னைக்கு மாடு மற்ற மாடு மாரி வெறியல் மாடு கிடையாது. இப்போ நீங்க பிடிச்சாலும் இதை பாயிருது இதெல்லாம் கிடையாது. பிள்ளையா சின்ன குழந்தை மாரி தான் அது. வீட்லயும் சரி, பின்னாடி பெறவாடிலையும் சரி. அது விளாடுற இடம் வாடி வாசல் தான். அது அந்த இடத்துல விளாட வேண்டிய இடத்துல விளாடும். அது வீட்டுல ஒரு சின்ன குழந்தை மாரி தான் நம்மளுக்கு இருக்கு. 2 தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.